ஆலிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கிற கூலியை விட ஆலிமுக்கு கொடுக்கிற சவாப் அதிகமாக இருக்கும். ஆலிம் அல்லாதவருக்கு 1 என்றால் ஆலிமுக்கு 700, ஆலிம் அல்லாதவருக்கு 100 என்றால் ஆலிமுக்கு 7000. எங்கு தேவையோ அங்க கொடுக்கிறான். தேவை இருக்குது ஆகிரால. உண்மையான ஈமான்தாரிகளுக்கும் கிடைக்கும். அறிவுள்ள ஆலிம்கள் அல்லாஹ்வை விளங்கிய அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்குகின்ற ஆலிம்களுக்கும் ரொம்ப கொடுக்கிறார். மனிதனை விடுங்க, மனிதனை விடுங்க. நாங்க உலகத்தில் கொஞ்சம் இழிவாக பார்க்கிற அல்லது எங்களை விட்டு விலக்கி வச்சிருக்கிற ஒரு படைப்பு நாய். ஈரத்தோடு பட்டாலே 7 முறை கழுவணும், 1 முறை மண்ணை போட்டு கழுகணும். நாய். நாய விரட்ட அரபில் ஒரு வார்த்தையே வச்சிருக்குது, இஹ்ஸா. அது ஒரு கேவலமான வார்த்தையாக அரபியில பார்க்கப்படுது. இந்த நாயில கூட 2 வகையான நாய் இருக்குது. இல்ம் உள்ள நாயும் இருக்குது, இல்ம் இல்லாத நாயும் இருக்குது. நாயோடு எப்ப இல்மு சேருதோ அந்த நாய் பிடிக்கிற பிராணியை, வேட்ட பிராணியை சாப்பிடுறது ஹலால். அதுக்குன்னு அந்த வேட்ட கலை இருக்குது, அதை கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கற்பிக்கப்பட்ட பயிற்சி அளிக்கப்பட்ட நாய் உங்களுக்குன்னு பிடிச்சு வருகிறதா அதை சாப்பிடலாம். يسألونك ماذا أحل لهم قل أحل لكم الطيبات وطعام الذين أوتوا الكتاب حل لكم وطعامكم حل لهم. அப்படியே முகல்லிபீன துஅல்லிமூனஹுன்ன மிம்மா அல்லமக்குமுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு என்ன அறிவை, எந்த பயிற்சியை கற்றுத்தந்தானோ அதை சில நாய்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிறீங்க. அந்த நாய் ஒரு மான முயலை பிடிச்சிட்டு வருகிறது உங்களுக்கு, அதை நீங்க சாப்பிடலாம். உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு கேவலமாக பார்க்கப்படுகிற அல்லது மனிதன் விலகி நிற்கக்கூடிய ஒரு பிராணிக்கு ஒரு இல்மு சேரும் போது அதுக்கே ஒரு சிறப்பு கிடைக்குதுன்னா இதர நாய்களை விட இது ஆலிமுல் கிலாப், நாய்களில் உள்ள ஆலிமுக்கே ஒரு சிறப்புண்டா அல்லாஹ்வுடைய குர்ஆனை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை சுமந்த ஒரு ஆலிமுக்கு என்ன மதிப்பு இருக்கும்?